அது நிச்சயமாக நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட அவர் தேர்தலில் தோற்றார். ஒருவர் தோற்றால் இன்னொருவர் ஜெயிப்பார். ஜெயிப்பவர் வெற்றியை கொண்டாடுவார். ஆனால் திரு நல்லகண்ணு அவர்களுடைய தோல்வியை பற்றி அவருக்கு எதிராக வென்றவர் பதிவு செய்வது, அவர் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தோல்வியடைந்ததை எண்ணி நான் நிச்சயமாக கலங்கி போனேன். அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சில சமயங்களில் வெற்றிகள் கொண்டாடப்பட வேண்டியவை அல்ல என்று நான் உணர்ந்தேன். என்று அவருக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் இன்று இந்திய நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1999 தேர்தலில் அவருக்கு எதிராக போட்டியிட்டு வென்றவர். ஆனால் அந்த வெற்றியை நான் அதிர்ச்சியோடு தான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தோற்றாரே என்று திரு நல்லகண்ணு அவர்கள் பற்றிய புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு எதிராக வென்றவருக்கும் கூட அவருக்கு எதிராக வென்று விட்டோமே அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை விட்டு சென்றார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அப்படின்னு பார்த்துட முடியும். பேசி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு நல்லகண்ணு அவர்களுடைய மறைவுக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அளவில் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பதிவை நம்ம பார்க்கின்றோம். அவர் தேர்தலில் அவருக்கு எதிராக களமாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் புகழாரம் செலுத்தியிருக்கிறார்.